பண்ணு. ஆரம்பிப்போமா? ஆ. அனைத்து பாமோ உறவுகளுக்கும் இனி உற்சாகமான வியாழன் பொழுதின் கவி வணக்கம். இது கவிதை பாகம் 2 முதற் பகுதி. கவிதைகளோடு இணைந்து கொண்ட நகுலா சிவநாதன் மற்றும் அதிபர் அவர்களுடைய பணிக்கும் வாழ்த்துக்களை கூறி, கவிதை படைத்த அத்தனை அன்புறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். அபிராமி, அதாவது கவி அரும்பிலிருந்து நிறைவான கவி, அதாவது அரும்பிலிருந்து இப்பொழுது என்னை எப்படி சொல்வது, துரும்புன்னு சொல்ல குறும்பு கவியிலிருந்து அனைவருடைய கவிதைகளும் மெல்ல இன்று நோண்டி கீறி விடப்பட்டது. பகுதி 2 நடுவில் பக்கத்தை காணவில்லை என்பது போல நிறைவின் பக்கத்தை காணவில்லை. அது அடுத்த முறை தொடரும் என்று நம்பிக்கையோடு என்னுடைய கவிதையின் பாகம் 2 அதிக தேடியது பின்பகுதியை தொட்டுங்கோ. அப்போ அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் வரும். காரணத்தை தேடுகிறோம் என்பதுதான் சரி. எல்லோருக்குமே தான் கிடைத்தது, பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே இன்னும் ஒன்று நினைக்க வேண்டும், இது ஏன் நடந்தது? நீங்கள் பலர் கவிதையோடு நீங்கள் எஸ்கேப் ஆயிட்டீர்கள், கவிதையோடு வராமல். அதனாலேதான் வந்த கவிதைகள் நிறைய ஆயப்பட்டது. நல்ல அப்படியெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், வராதவர்கள் போகும்போது எங்கள் கவிதைகள் நல்லாக ஆயப்படும் என்று நாங்கள் மகிழ்வதா, அல்லது நீங்கள் ஏன் ஓடினீர்கள் என்று உங்களை பேசுவதான்னு தெரியல. அதான் தெரியவில்லை. இதுதான் நடந்தார்கள் கவிதை நேரத்தில் கவிதை என்று. பிறகு பல பக்கங்கள் ஓடுத்துகின்றனர். பரவாயில்ல, தெரியுங்கோ, அது பிரச்சனையும் இல்லை, நல்ல விஷயம். ஆனா இருந்ததை மறக்காமல் அதற்குள்ள மதட்டி பாருங்க. நன்றி. இப்பொழுது 20 வரி கவிதைகளோடு 20 தான் வந்திருக்கு. ஆனா நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள காணொலி கவி இருக்கின்றது. ஆமா, அவர் நேற்று வரையில் என்ன யோசித்தேன், அவருடைய வரியில் அனுப்பியிருந்தார். இப்பொழுது இருக்கின்ற நான் அதை நினைத்துக் கொள்கின்றேன். சரி, நீங்கள் நகுலாஸ்வரன் ஒரு பக்கம் சொல்ல போறீங்களா? அவற்ற கவிதை பக்கமா அல்லது அவருடைய பக்கம் நாங்க பார்த்துக்கோம், செல்வோமா? சரி. நேவிஸ் பிலிப்ஸ் அவருடைய வரியும் இருக்கிறது. அவற்றை இடமே வந்துட்டது, காணொலியும் அனுப்பியிருந்தால் இப்பொழுதுதான் இணைக்கப்பட்டது. சரி. நகுலா சிவநாதனுடைய வரிகள் எத்தனையாவது இலக்கியங்களை நிறைவில் போட்டிருப்பார்கள். 1891 வரிகளோடு இணைந்திருந்தார். நன்னெறி என்றிருந்தார். நல்ல நெறிகள் நல்லோர் காட்டும் வழியில் நாமே நன்மை செய்து வாழ்ந்துடுவோம். நல்லவர்கள் காட்டிய வழியில் நன்மை செய்வோம் என்றார். அது ஏற்றுக்கொள்ளலாம். கல்லோர் போற்றி மகிழும் வகையில் பலவாய் மொழிகள் பெற்று. இன்று மொழிகள் பல பேசினால் எல்லோரும் போற்றுவார்கள். அவருக்கு இத்தனை மொழி தெரியும், 5 தெரியுமா, 6 தெரியுமா, அல்லது பலர் எங்களுக்கு சில நாடுகள்ல சில குறிப்பிட்டவர்கள் 18, 20 மொழிகள் எல்லாம் பேசக்கூடியவர்கள். சரி, ராமநாத குருக்கள் ஐயாவே அப்பொழுது சொன்னவர் தனக்கு 10 மொழி ஏதோ தெரியுமான்னு சொன்னவர். இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு உண்மையில நிறைய மொழிகள் தெரியும். அதெல்லாம் நான் ஆச்சரியப்பட, அங்கு பல மொழி பேசப்படுகிற இடங்களை இவர்கள் மாறி மாறி தனி இல்லா காட்டுக்கு மாற்றுவது. அங்கு நான் பல இடங்களை புழங்குவதால் எல்லா மொழிகளும். எங்கள் நாட்டிலும் சிங்கள பக்கத்துல போய் வேலை செய்தவர்களுக்கு சிங்கள மொழி பேச தெரிவித்தது. ஆங்கிலம் எல்லோருமே அதிகமான அன்றைய காலத்தில் ஆங்கிலம் படிச்சிருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் பல மொழி பேசுற இடங்கள் இருக்கிற சில சொற்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மொழி தெரிஞ்சால் அறிவு இன்னும் எங்களை போற்றுவார்கள், அதிகமாவார்கள் என்று சொல்லுறார். வல்லோர் போற்றி மகளும் வகையில் நாங்கள் நிறைய மொழிகளை பேச வேண்டும். வல்லோர் வாழும் வாழ்வின் வகையை சொன்ன வழியில நாங்கள் வாழ்ந்தால் எங்கள் வாழ்வு புறமாக முடிந்தார். அதே நேரம் நாங்கள் அவர்கள் தருவ உரைகளை கேட்டு தொடர்ந்தும் நாம் கற்றுக்கொள்வோம். வயதில்லை கற்பதற்கு. ஆகவே கற்று வளர்ந்துடுவோம். எங்களுக்கு நாங்களே மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டுடலாம், எங்களுக்கான ஒரு திருப்தியை பெறலாம் என்றும் பந்தியிலே அழகாய் தந்திருக்கிறார். அடுத்த வரிகளிலே உண்மை நேர்மை உணர்ந்து நாம் ஒன்றுபாட்டு வாழ்ந்துடும். ஒற்றுமை என்பதை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார், அதை சுட்டி காட்டியிருக்கிறார். உண்மை நேர்மை வழியிலே போனால் ஒற்றுமை தானாக வரும் என்கிறார். வெண்மம் அகற்றி வாழ்வை செதுக்கி மலை போல் வாழ்வை உயர்த்தி, அந்த வெண்மம் என்ற ஒன்று வச்சு செய்கிறது முன்னர் இப்படி சொன்னவர்கள் என்பதை நாங்கள் அதை நினைச்சு வெண்மம் சாதித்தால் அது உண்மையில் எங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையைத்தான் தரும். ஆனால் அதை மறந்து வாழ்வது என்பது இத்தனை பேருக்கு சாத்தியம் என்று அந்த சின்ன சொல்லுவார், வடுவாக அது பதிந்து விடும், அந்த என்றுமே அது எங்கள் மனதிலே பதிந்து விடும். ஆகவே அந்த வெண்மத்தை அகற்றிவிட்டால் ஒற்றுமை என்பது எங்களுக்குள்ளே நல்ல ஒரு வாழ்வை செதுக்கும் என்பதும், கண் போல கல்வி படித்து நாளும் கருணையோடு நாம் காத்திடுவோம் அந்த கல்வி என்கிறார். எண்ணம் போல வாழ்வை அமைக்க ஏற்றம் கண்டு பெறுவோம்.
எங்களுக்கான எண்ணம் முக்கியமானது. எண்ணம் போல வாழ்வு. அது பலர் பல விடயத்தை சொல்லட்டும். நல்ல விஷயத்தை சொல்லட்டும், அனுபவத்தை சொல்லட்டும். ஆனால் அவற்றிலிருந்து எங்கள் எண்ணத்துக்கு எது பொருந்துகிறதோ அதை எடுத்து வாழ்ந்து கொள்வோம். ஆகவே புகழ் பெறலாம் என்று நம்பிக்கையை தருகிறார். வேற்று மொழிகள் கலவா வண்ணம் வெற்றி தமிழை எழுதி மொழிகளை கற்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொன்னார். அது எங்களுக்கு புகழ் தரும்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதான். அதுக்காக மற்றவர்கள் கேட்கலாம். எல்லா மொழியும் தெரியும் தானே, அப்போ நாங்கள் தமிழையும் கலந்து கொள்கலாம். எந்த மொழி தெரிந்தாலும் அந்தந்த மொழியை அந்தந்த மொழியில் டொச்சொல் எழுதலாம். தமிழை தனித்தமிழாய் எழுதி கொள்ளலாம் என்ற தமிழின் சிறப்பு தமிழை தமிழாய் எழுதுவதிலே தான் இருக்கிறது. ஆகவே பல மொழி கற்றாலும் எங்கள் மொழியை தமிழை தமிழாக எழுதுவோம். மற்ற மொழிகளை இதற்குள்ளேயே கலவாமல் எழுதுவோம் என்றால் அது ஒரு அழகான விடயம். ஊற்றாய் உறவாய் உலக அரங்கில் உயிராய் தமிழை போற்றிடுவோம். உலக அரங்குகளில் எங்கள் மொழியை நாங்கள் உயர்த்தி விடுவோம். நாட்டாய் கல்வி நயமாய் வளர்த்தி நாளும் நெஞ்சை நிமித்திடுவோம். போற்றும் வையகம் புரிந்து நின்று பொழுதை சிறப்பாய் நகர்த்திடுவோம். என்றுமே எங்களுக்கான ஒரு போற்றுதல் இருக்கும். அது நாங்கள் செய்கின்ற செயல்களிலே தான் தங்கி இருக்கிறது. ஆகவே நாம் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால், எங்கும் ஒரு இடத்தில் நாம் தடக்கி விழாமல் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நாம் செல்லுகின்ற பாதை சரியாக செதுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த நன்னெறி பாதையை சீர்படுத்தும் என்று நிறைவாய் முடித்து அழகான வரிகள், பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறீங்க. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். ஒரு விடயத்தை நானும் அதை ஏற்றுக்கொள்வோம். எண்ணம் போல் வாழ்வு. எங்கள் எண்ணத்தை அதிலே பலரை சொன்னாலும் எங்கள் எண்ணங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை நாம் நமக்காக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொள்வோம் என்று அழகா வரிகளை தந்திருந்த நம்மளா சிவநாதன் அவர்கள் அதை சிறப்பாக. நன்றி. இதை நேரம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கின்ற 12 மணி என்று சொன்னே பன்மொழி கற்போம். கவிதை 3 கவிகள் தான் இருக்கின்றது. நிறைவு கொண்டு வந்ததை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. காத்திருக்கிற அப்படி இருங்கோ. நன்றி, வணக்கம். ஆர்வத்தோடு இருங்க. ஓடிடாதீங்க. நன்றி, வணக்கம். சில வேளையில தியேட்டருக்கு போனாலும் 8 மணி படம் பண்ணுவார்கள். நாங்க 8:45 வரைக்கும் காத்திருக்கிறோம் தானே, படம் வரும் வரைக்கும். அது போல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆர்வம் இருந்தால் அதை திருப்பிலும் சுவாங்க. நன்றி. தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வரும் வேளை. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும், விஜயகௌரி அவர்களுக்கும், சிவதர்சினி ராகவன், ரகுநா சிவநாதன் அனைவருக்கும், கவிதாயினிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ் பிலிப். கவிதை இலக்கம் 77. தலைப்பு இனிக்க பேசினாள். இனிக்க பேசினாள். உணர்வுகள் உள்ளத்தே ஊறிப்பெருகி எண்ணங்கள் மனதிலே எழுந்து விரிய, நினைவுகள் நெஞ்சிலே படர்ந்து நிறைய, சிந்தனை சிந்தையில் செழித்து நிரம்ப. உணர்வுகள் உள்ளத்தே ஊறி பெருக எண்ணங்கள் மனதிலே எழுந்து விரிய, நினைவுகள் நெஞ்சிலே படர்ந்து நிறைய, சிந்தையில் சிந்தனை செழித்து நிரம்ப. உள்ளத்தின் உணர்ச்சிகள் சொற்களாய் மாறி ஒலியாக, உள்ளத்தின் உணர்ச்சிகள் சொற்களாய் மாறி ஒலியாக, அன்பும் பண்பும் நிறைந்திருக்கு, அறிவோடு பாசமும் இணைந்திருக்கு. அன்பும் பண்பும் நிறைந்திருக்கு, அறிவோடு பாசமும் இணைந்திருக்கு. இன்பம் தரும் சொல்லொலிகள் கேட்போர் மனதில் மகிழ்வூட்டுது. இன்பம் தரும் சொல்லொலிகள் கேட்போர் மனதில் மகிழ்வூட்டுது. சொல்லொலி இனிமையும் பொருளின் செறிவும் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது. சொல்லொலி இனிமையும் பொருளின் செறிவும் மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது. இன்சொல் பேசி இனிமை பெருக்கின் இல்லறம் தனிலும் நல்லறம் ஆகும். இன்சொல் பேசி இனிமை பெருக்கின் இல்லறம் தனிலும் நல்லறம் ஆகும். நானிலம் எங்கும் நல்லறம் மலர இன்பமே எங்கும் கொஞ்சி விளையாடும். நானிலம் எங்கும் நல்லறம் மலர இன்பமே எங்கும் கொஞ்சி விளையாடும். நன்றி, வணக்கம். நன்றி. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுடைய இனிமையான கவிதையும் கேட்டோம். இனிமை கொஞ்சுகின்ற கவிதை, அதையும் அப்படித்தான் வாசித்தம் தந்திருக்கிறீர்கள். 2-3 வரிகளை பின்னர் நீங்கள் அதாவது வரிகளை பின்னர் சேர்த்தீர்களா அல்லது எழுதின பிறகு வந்ததா நீங்கள் வாசிக்கும் போது? அப்படி இன்னும் 2 வரிகளை சேர்ப்போம் என்று
என்று கேட்டபடி அழகாக அந்த நிறைவின் வரிகள் இன்சொல் பேசி இனிமை பெருக்க இல்லறம் சிறக்கும் என்கிறார். இல்லறம் பெருக்கலாம் பெருக்கும் என்று இனிமையான வரியின் சொற்களை பேசுகின்ற போது பலர் உளங்களிலே இடம்பெறலாம். குடும்பத்துக்கு கூட சிறக்கும். குடும்பத்துக்கு வீட்டுக்கு வருபவர்களுடைய வருகையும் அதிகரிக்கும். அந்த ஒரு இன்பமான பேச்சுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அதுக்கான பொய் பேச்சு அல்ல, நீங்க சொல்லுவது இனிமை பேச்சு, போலி பேச்சு அல்ல என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு நானும் என்றால் இனிக்க பேசுபவர்கள் எல்லாருமே உண்மையை பேசுபவர்கள் அல்ல. அதிலே இருக்கின்றது உண்மை இல்லை. ஒரு நாள் அந்த இனிமை பேச்சு இருக்கும், 2 நாள் போக இயல்பு வெளியில வந்துவிடும். அதனாலதான் விருந்தும் மருந்து 3 வழி என்று சொன்னார்களோ ஏனென்றால் அது ஒரு அனுபவ பதிவாகவும் இருக்கிறது. எங்குமே ஒருவரோடு பழகும் போது ஆரம்பம் இனிக்கும், 2 நாள் 3 நாள் 1 வருஷம் 2 வருஷம் பின்னர் பார்த்தால் குறைகள் தான் முன்னுக்கு வந்து கொண்டு நிற்கும். ஆகவே இந்த இனிமை பேச்சை பற்றி நீங்கள் தருகின்ற வரிகளை நாங்கள் முதலில் பார்ப்போம். அது இந்த இனிமை பேச்சு உணர்வுகள் உள்ளத்திலிருந்து ஊறி பெருகுகின்ற போது இனிமை பேச்சு வரும். உணர்வுகள் நல்லதாக இருந்தால் உள்ளத்திலே மகிழ்வுகள் எடுத்து பெருகின்ற போது அது எங்களுடைய எண்ணங்கள் மனதிலே மெல்ல மெல்ல எழுந்து விரிந்து நெஞ்சிலே படர்ந்து சிந்தனைகள் விரிக்கின்ற போது அது நிரம்புகிறது இனிமை பேச்சாகும். எல்லாம் உணர்வுகளின் தான் ஆரம்பம், அவைதான் காரணம். அவற்றிலிருந்து மெல்ல மெல்ல எண்ணங்கள் சிறகு விரித்து பறக்கிறது. அவை நெஞ்சிலே படர்ந்து நல்ல நல்ல எண்ணங்கள் வருகிற போது அவை நமக்கு சிந்தனையை மெல்ல தூண்டி அதுல ஒரு இனிமையை தருகிறது. அந்த இனிமை உள்ளத்தின் இனிமைதான் வெளியிலே பேச்சுக்களிலும் பிரதிபலிக்கும். ஆகவே சொல்வார், அகத்திலே உள்ளுக்கு இருந்தா தான் அதுல வெளியில வருவதும் நல்ல விடயங்களாக வரும். ஆகவே இது உணர்வு சம்பந்தப்பட்டது இந்த இனிமை பேச்சு. அதனுடைய ஆரம்பம் அல்லது அதனுடைய அத்திவாரம் உணர்வுகள். ஆகவே உள்ளத்தின் உணர்ச்சிகள் சொற்களாக மாறுகிறது. உணர்வுகளுக்கு ஒரு ஒரு வடிவத்தை கொடுப்பதானால் அது சொற்களாக மாற்றம் பெற்று அந்த சொற்களிலே ஒலி, இனிமை பேச்சிலே ஒலி வித்தியாசங்களும் இருக்கும். சந்தோஷமாக பேசுகின்ற போது, கொஞ்சம் பேசுகின்ற போது, காதலோடு பேசுகின்ற போது ஒலியிலும் மெல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா கோபத்திலே எப்படி உரத்து காத்துவோம், சந்தோஷமாக இனிமையாக பேசுகின்ற போது அதுல ஒரு இனிமை, ஒரு மெல்லிய மென்மை இருக்கும். ஆகவே அன்பு பண்பு நிறைஞ்சிருக்கின்ற போது அறிவோடு பாசம் இணைந்திருக்கும். அந்த இனிமை பேச்சிலே அறிவு இருக்கும், பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும், எல்லாமே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்பம் தரும் சொல்லொலிகள் கேட்போர் மனதை மகிழ்வும். உண்மை நாடி வருபவர்கள் அல்லது உண்மை சேர்ந்த உறவுகள், நட்புகள், இவர்களுக்கெல்லாம் நாம் பேசுகின்ற விதத்திலேதான் எங்களோடு காந்தமாக ஒட்டி கொள்ளுகிறார்கள். இல்லாவிட்டால் வெட்டி கொள்ளுகிறார்கள், இடையிலே துண்டாடி ஓடிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இனிமை பேச்சு சிலரை கவர்ந்து வச்சிருக்கும். ஆனால் அது எவ்வளவு காலம் எங்களால் இனிமையாக பேசிக்கொண்டே இருக்க முடியும்? சிலருக்கு அது இயல்பாயிருக்கும், சிலருக்கு அது காரணம் தேவைப்படுகின்ற போது அந்த இனிமை சொல்லுவேன். எங்களுக்கு மகிழ்வு வருகிற போது இனிமையாக பேசுவோம், எங்களுக்கு கோபம் வருகிற போது கடுப்பு வருகிறதுன்னா அது மாறிவிடும். ஆகவே இனிமை பேச்சு என்பது ஒரு அழகான விடயம். அது எப்பொழுதுமே எங்களோடு இருந்தால் சேர்ந்து சுத்தி இருப்பவர்கள், நட்புகள், வீடு சந்தோஷமாக இருக்கும் என்றார். அதே நேரம் மீண்டும் மீண்டும் சிலரை பேச வைத்து கேட்பார்கள், நல்லா இருக்கே, பேசுங்கோ, நல்லா இருக்கு, இருங்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீர்களா, அல்லது உங்களை வீட்டில் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறோம் என்ற அளவுக்கு அதை மற்றவர்களை கவர்ந்து விடும். ஆகவே இந்த இனிக்க பேசினால் இப்படியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வேணும். ஆனால் மறுபக்கம் இல்லையா, இனிக்க ஒருவர் இனிமையாக பேசிக்கொண்டு அவர் தலையை மிளகா அரைச்சிட்டு போக மாட்டார்கள் அல்லது ஏமாற்றிட்டு போக மாட்டார்களா என்பது என்னென்ன ஏமாற்றுகின்றவர்கள் உண்மை சுத்தி கணவர் இருக்கிற போது நாம் இனிக்க பேசி இருப்பதை கொடுத்து எல்லாமே நல்லதாக செய்து கொண்டிருக்கிற போது உமக்கு மறுவினைகள் ஏதாவது ஏற்படுமா என்பதை மெல்ல சீண்டிய அப்படியான அனுபவங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடும். அல்லது நீங்கள் எப்பவுமே இனிக்க பேசுகிறார், எங்களுக்கு தெரிந்த அவர்கள் இனிக்கத்தான் பேசுகிற காமுகத்தில அல்லது நாங்கள் கேட்கின்ற போது மறுபக்கம் ஏதாவது இருக்குமா என்றும் இந்த சொல்லி வாழ்த்துக்கள். இனிக்க பேசினால் உண்மைதான், இனிக்க பேசுகிறோம், சிரிக்க பேசுகிறோம், ஒருவரை பார்த்தா கட்டி நினைத்து எல்லாம் பேசுகிறோம். ஆனால் எங்கள் மறுபக்கம் ஒன்று இருக்கு, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு கோபம் வந்தால் உண்மையில அது எல்லாம் தலைகளாத்தான் மாறி அது எல்லாருக்கும் இருக்குது. ஆமா அது எவ்வளவு தூரம் எங்களால் தக்க வச்சு கொள்ள முடியும், இனிக்க பேசுவதை எவ்வளவு தூரம் எங்களால் இருக்க வச்சு கொள்ள முடியும். அப்படி பேசிக்கொண்டே இருக்க முடியுமா ஒரு என்றது சாத்தியம் அடைய முடியாது, எப்படியும் ஏதாவது ஒரு இடத்துல வெடிக்கும். அதுதான். அப்ப அந்த பக்கங்களையும் மெல்ல சிந்தித்தபடி உங்களுக்கு மறுபக்கத்தை நாங்கள் வாழ்த்துக்கள். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அவருடைய தலைப்பிலே அவர் அழகான விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்கிறார்.
நாங்களும் ரசித்தோம். அப்படியானவர்களையோடு சேர்வதற்கு எங்களுக்கும் விருப்பம் தான். ஒரு கவர்ச்சி இதுக்கும் ஓடி போய் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும். அவர்களோடு அன்றைய நாளில் சில மத்தியலங்களில் அவர்களோடு பிள்ளைகளும் கேட்டுத்தான் வருவார்கள். ஆட்டை போறோம். சரி, இல்லது யார் யார் வருவார்கள் அங்கே என்று கேட்டுத்தான் நீ வருவார்கள். இல்லை நாங்களும் போகிறோம். அப்போ எங்கள் எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கு. அந்த அளவுட்டியா அத வேற ஏதாவது அது வரவே இல்லை. வாசலோடு திரும்பி இல்ல அவ ஏதாவது நொட்ட சொல்லுவா அல்லது அவர் ஏதாவது நொட்ட சொல்லுவார். இப்படியும் இருக்கு. பிள்ளைய சூஸ் பண்ணதான் வருவாங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறது வீட்டுக்காரருக்கு. அதுல குறை பிடிச்சி இதுல குறை பிடிச்சி இருக்கிற வீட்டுல பிள்ளைகள் வேற விரும்ப மாட்டாங்க. நாங்க வர மாட்டாங்க. ஆமா ஆமா. அது உண்மைதான். அது சிக்கல்களும் இருக்கிறது. ஆகவே மறுபக்கங்களை நாங்கள் தேடுவோம். அவருக்கு உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள் நீர்கள். இப்போது வரியில் ஓடோடி வந்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள். வஜிதா வீல 2 பேரும். வஜிதா அவர்கள், வசந்தா 2 வீயும் நாங்கள் மாறவே மாட்டோம். வீடியோவில் வர மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிச்சது. 2 வீ கிளம்பி இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பார்த்து கொண்டே செல்லலாம். மெல்ல சீண்டியபடி ஏன் உங்களால் முடியக்கூடிய ஒன்றை ஏன் முடிக்காமல் இன்னும் இழுக்கிறீர்கள்? குரல்ல வந்து கனகாலமா போச்சு. உங்கள் கவிதைகள் உங்கள் குரலிலே வருவதை நீங்கள் விரும்பவில்லையா? நாளை என் குரல் எனக்கு இல்லாமல் போய்விடும். அல்லது முதுமை வருகிற போது என் குரல் நடுங்க தொடங்கும். ஆனா இப்படியான பதிவுகளை பார்க்கின்றதோட நாங்கள் இப்படி எல்லாம் வாசிச்சோமா, இப்படி எல்லாம் தந்தோமா என்ற ஒரு ஞாபக பதிவுகளும் இருக்கும். ஆகவே இப்ப எங்கள் பிள்ளைகளின் குழந்தை குரல்களை வச்சு கேட்கிற போது அவ்வளவு ஆசைப்படுகிறோம். அந்த மாதிரியாக எங்கள் முகங்களோடு, எங்கள் வரிகளோடு, எங்கள் குரல்களோடு இந்த பதிவுகள் நம்மோடு இருக்கும் காலங்கள் இருக்கலாமே. நீங்கள் இன்னும் ஒரு முறை யோசியுங்கள். உங்கள் வீடியோக்களோடு வருவது ஏன் சாத்தியம் இல்லை உங்களுக்கு. அது போல வசந்தாக்காவும் முகங்காட்ட முடியாவிட்டால் உங்கள் அழகான குரலோடு கலரை குரலோடு அறிமுகப்படுத்தினீர்கள். ஆனாலும் இன்று குரல் தான் இருக்கிறோம். ஆகவே உங்கள் குரலோடு நீங்கள் விட்டுப்பட்டவர்கள், இதற்குள் வந்து விட்டுப்பட்டவர்கள், இலக்கியம் எல்லாம் தந்தவர்கள் காணும் ஒருவரை அவர்களும் கவிதையோடு தொடர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டபடியா. இப்போது அப்படின்றால் வஜிதா முகமது எங்களுக்கு ஒரு பணியாரம் செய்ய சொல்லி தந்திருக்கிறார். பார்ப்போம் என்னென்று அவருடைய கவிதையோடு இணைந்து கொள்ளலாம். வஜிதா முகமது இடியப்பம் என்ற தலைப்படுத்து வந்திருக்கிறார். யாராவது இடியப்பம் தெரியாதவர்கள் இப்போது இன்று அறிந்து கொள்ளுங்கள். இடியப்பத்தை பற்றி என்னென்ன சொல்ல போகிறார். அப்படி சுவாரஸ்யம் கொண்டு வராரு தெரியா? இடியப்ப சிக்கலோடு வராரா? இடியப்பம் பச்சரிசியை ஊற வைத்து பாவையர் கூடி மாவடித்து வண்டு கட்டி குளுக்கு விட்டு அளவான உப்பு நீர் தெளித்து கட்டி குட்டி இல்லாம மாவை பிசைஞ்சு போடு பாத்தீங்கன்னா. பச்சரிசியை ஊற வச்சு பாவையர் கூடி மாவடிச்சு வண்டு கட்டி குளுக்கி விட்டு அளவான உப்பு நீர் தெளித்து கட்டி குட்டி இல்லாம மாவை பிசைஞ்சு போடு பாத்தீங்கன்னா. பிசைஞ்ச மாவை பிடிபிடித்து இடி உரலில் இதமாய் வைத்து வெள்ளி நூலாட்டம் சுற்றி போடு மதிய போலே கடகட என்று அடுக்கி போடு பாத்திமா. பிசைஞ்ச மாவை பிடிபிடித்து இடி உரலில் இதமாய் வைத்து வெள்ளி நூலாட்டம் சுற்றி போடு மதிய போல கடகடன்னு அடுக்கி போடு பாத்திமா. இட்லி சட்டியிலே இதமாய் தட்டினிலே ஆவி பறக்க வெளியினிலே அவிந்து வரணும் நூலாப்பாணியிலே பாத்திமா. இட்லி சட்டியிலே இதமாய் தட்டினிலே ஆவி பறக்க வெளியினிலே அவிந்து வரணும் நூலா பாணியிலே பாத்திமா. ஆறவிட்டு பக்குவமா பார்த்து எடுத்து தொட்டுக்க சம்பலும் இறாலானம் தேங்காய் பூவும் சீனியும் வைத்துக் கொடு பாத்திமா. மட்டுநகர் தயிரும் கொஞ்சம் பரங்கி வாழை பழம் 2 3 கொம்பு தேனும் கூடவே வைத்திடு பாத்திமா. மட்டுநகர் தயிரும் கொஞ்சம் பரங்கி வாழைப்பழம் 2 3 கொம்பு தேனும் 2 3 கொம்பு தேனும் கூடவே வைத்திடு பாத்திமா. குடிக்க சாயமும் இஞ்சி போட்டு பனங்கட்டி துண்டும் பக்கம். குடிக்க சாயமும் இஞ்சி போட்டு பனங்கட்டி துண்டும் பக்கம் வைத்திடு பாத்திமா. திண்டு போட்டு சொல்லுங்க உள்ள மட்டுநகர் இடியப்பம். திண்டு போட்டு சொல்லுங்க உள்ள மட்டுநகர் இடியப்பம். இது மட்டுநகர் இடியப்பம். இதே இடியப்பம் மற்றவர்கள் வித்தியாசமா செய்வீங்களா? ஒரே இடியப்பம் தான். இதேதான்
பச்சரிசியை ஊற வச்சு பாவேர் கூடி மாவடிச்சு, அன்றைய காலம் பாவேர் கூடி மாவடித்தார்கள். அழகா அதுல வண்டு கட்டி புழுக்கி விட்டு அது வண்டு கட்டுறது உடனே நாங்கள் மாவை அடிச்சு எடுக்கலாம், அதுக்கு வண்டுங்க வேற போடும். இல்ல அது என்னண்டா வெள்ள ஒரு பானை மாதிரி ஒண்ணுல தண்ணி சுட தண்ணியை சுட வச்சுட்டு அதுல ஒரு வெள்ளை கொட்டன் துணியை சைட்டால ஓடி வர சரி அதுல அதுல சுத்தி அந்த இதை கட்டுறது துணியை அப்படி ரவுண்டா கட்டிட்டு அந்த ஒரு நாடாவில கட்டுறது கட்டிட்டு அதுக்கு மேல நீங்க மாவை வைக்கிறது வச்சுட்டு நம்ம மூடி விட்டா அதான் அந்த வண்டுன்றது அதைத்தான் அப்படி கட்டிதான் கொழுக்கட்டை மோதமெல்லாம் நாங்க இன்றைக்கும் அந்த பழக்கம் தான் இருக்கு. சரி சரி கொழுக்கட்டை வைக்கிறது மோதமா வைக்கிறது இல்ல அப்ப அந்த பானைக்கு மேல கட்டி மாவை சுடுதண்ணிக்கு மேல பானை அதுக்கு மேல துணியை கட்டிட்டு கொட்டன் துணி தான் அது வெள்ளை துணி அனியமா பாய்ப்பாரு. அப்ப அதை சுத்தி கட்டி போட்டு இந்த மாவை அப்படி குமிச்சு வச்சு இப்ப நாங்க இங்க நீங்க என்னண்டா விக்கிறோம் நீங்க மாவிக்கிறதா தாயகத்துல நீத்து போட்டிக்கலாம். இப்ப இங்க இங்க கோதுமை வந்து ஸ்டீமர்ல தான் அது அங்க அந்த கொட்டின் துணிதான் ஸ்டீமர். அப்ப அதுல வச்சு அதுதான் வண்டு கட்டின்னு சொல்றது. அது மற்றது புழுக்குறதுன்றது அந்த அவிக்கிறது புழுக்குறான்னு சொல்லியிருந்தாரല്ലോ. அதாவது மாவை புளிக்கிட்டு வண்டு கட்டியாதான் வண்டுன்றது, அந்த மாவை வச்சு செய்யறது புழுக்குறதுன்னு சொல்றது. அவிச்சுட்டு அது பிறகு அளவான உப்பு நீர் எல்லாம் தெளிச்சு அதுக்கு பிறகு எடுத்து நீங்க எதுவும் செய்யலாம். மாவை பிசைஞ்சு போட அது இடிக்கப்பத்துக்கு இந்த கட்டிகள் வந்துட்டா புளிய முடியாதானே. அப்ப அதை பக்குவமா கட்டி முட்டி இல்லாம நல்ல வடிவா அதை திரும்ப இந்த மாவிக்கிறது தானே அதை அப்படி சொல்றது. வண்டுல வண்டுன்றது இது புழுக்குறன்றது. சிலது வண்டு பூச்சி அரிசி அரிசி போடும். முதல் கட்டத்தை அவர் சொல்லிட்டு இருக்க அழகா முதல் அரிசியை ஊற வைக்கணும், எல்லாரும் கூடி மாவடிக்கணும், அரைவாசி இடிக்க அரைவாசி வாயு முடிக்கணும் நல்லா காய்ச்சிக்கணும். அப்படி ஒரு சந்தோஷமா இடிச்சு மாவை அவிச்சு அதுல இருந்து கட்டி குட்டி இல்லாம எல்லாம் அழகா பிசைஞ்சு அது பாத்திமாவை சொல்ற மாதிரி அழகான ஒரு பாடலாக இவர் இருக்கிறார். பாடல் மட்டில எழுதி இருப்பார். அவரை பாடக்கூடியவர் அப்படி செய்யலாம் தானே. இப்ப மனம் இங்க ஒன்றை நினைச்சு எழுத நாம இன்னொன்றை நினைச்சு பாடாது மாறிவிடும். ஆகவே இந்த பெசஞ்ச மாவை பிடிச்சு இடி உரலில் இதமா வச்சு வெள்ளி நூலாட்டம் சுத்தி போடும். அதை சுத்தைக்குள்ளேயே அழகாக வெள்ளி வெள்ளி நூலாக அந்த இடியப்பம் சுத்தி போடும். மதிய போல கடகடன்று அடுக்கி போடும். மதிய போல அடக்கிறேன் நினைக்கிறேன், அந்த நேரத்தோட அடுக்க சொல்றேன். சந்திரன் நினைக்கிறேன் நான். அப்ப சந்திரன் தானே. ஆமா அதுவும் வரலாம். அதுதான் மதிய போல கடகடண்டு அடிக்க சரிதானே வட்டமா அடுக்கி போடு பாத்திமா. நான் நினைக்கிறேன் சிலவளை மதிய பொழுது என்று சொல்லி இருந்தா வர்றது. மதியை போல வெள்ளி நூலாட்டம் சுற்றி போடு மதிய போல அடுக்க சந்திரன். நான் நினைக்கிறேன் இனி உரிய தான் தெரியும். மத்தியானம் வரலாம், ஆனா இதுக்கு சரி வரணும் தெரியாது. அழகாக மதிய போல அழகாக அடுக்க எல்லாமே அந்த வட்ட வட்டமா வரும் இடியப்பங்கள். அது அழகா இருக்கும். சரியாக சுத்தி புளிஞ்சு சரியா அவிச்சு எடுக்கும் போது இட்லி சட்டியிலே இதமாய் தட்டினிலே ஆவி பறக்க வெளியினிலே அவிந்து வருவாங்க. நூலாம்பாணி என்று சொல்லுவாங்க. நூலாப்பாணி சொல்லுவேன் ஒரு விடயத்தை. ஏதோ ஒன்று இதுக்கான இது இவர் சொல்றது வெளியில எல்லாம் அவிஞ்சு வர வேணும், ஆவி பறக்க அழகாக அவிஞ்சு வர வேணும். நூலா பாணியிலே பாத்திமா. என்ன நூலா பாணியிலேண்டா தெரியாது, தெரியல. நூலாம்பாணி நூலை போல அது ஒவ்வொரு இடியப்பமும் அவிஞ்சு பிரச்சனை சொல்றா தெரியல. அந்த இருக்கலாம் அந்த நூலா பாணின்றது என்ன விடயம் என்பதை நாங்கள் தெளிய விரும்புவோம். நூலப்பானிலே தெரியல. அந்த ஒரு சொல்லு இடிக்கிறதுங்கிறது ஆற விட்டு பக்குவமா பார்த்து எடுத்து அதுக்கு பிறகு ஆற வச்சு அந்த இடியப்பம் அவிஞ்சிட்டு மெல்ல மெல்ல எடுத்து பார்க்கலாம். ஒரு அவியல் ஒன்று எடுத்து பார்த்தா தெரியும் இல்லாம அவிஞ்சிருக்கிறா என்ன. ஆகவே அந்த எடுத்து பக்குவமா எடுத்து தொட்டு பார்க்க நாங்க அந்த தொட்டுக்க அதுக்கு என்னென்ன சேர்த்து கொடுக்க போறோம் அந்த இடியப்பத்துக்கு சொல்றேன். தொட்டுக்க சம்பலும் இறால் கறி ஆனம் சோதி
சொதியா இறால் சொதி, அது தேங்காய் பூ சீனி சேர்த்து எது வேண்டுமானாலும் அந்த இடியப்பத்துக்கு நல்லா தானே இருக்கும். கம்பல்லோடு சாப்பிடக்கூடியங்களா சொதியோடியா அல்லது தேங்காய் பூ சீனி சேர்த்து வச்சுக்கொடு. விரும்பினவர்களுக்கு விருப்பத்தோடு என்னென்ன பொருளை வச்சுக்கொடு சேர்த்து எல்லாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட இணைஞ்சு சாப்பிடுறதுக்கு சில சில பேர் தேங்காய் பாலும் விட்டு சாப்பிடுறோம் வழக்கம். பால் விட்டு சாப்பிடுறாரு. நல்லா இருக்கும் அது. தேங்காய் பால், சில பசுப்பால், குழந்தையில பசுப்பால் விட்டு. அங்க தேங்காய் பால் நல்ல வாசம் தண்ணி நல்ல தேங்காய் பால் நல்லா இருக்கும் அது. அடுத்து அவர் சொல்றாரு மட்டு நகர் தயிரும் கொஞ்சம் பரங்கி வாழைப்பழம் 2 பரங்கி வாழைப்பழத்துக்கு முன்னாடி அதுக்கும் ஜாதி மத பேதம் எங்களுக்கு பரங்கி வாழைப்பழம் வந்து வாழைப்பழத்திலேயே ஒரு இன வகை இருக்கிற போல அந்த பரங்கி வாழைப்பழம் வந்து அந்த 2 3 கொம்பு தேன் கூடவே வச்சிரு பாத்தீங்க. தேனே நல்லா இருக்கும். இதுல கொம்பு தேன் விசேஷமான தேன். கொம்பு தேனை எடுப்பார்கள். கொம்பு தேன் இஞ்சியை வைக்க சொல்றார். அந்த நகரத்தில் அது சிறப்பாக இருக்கக்கூடும். அந்த இடப்பகுதியான சிறப்பானது. தேனோட சாப்பிடுற விளையாட்டு தெரியாது. நானும் அது தேனோடு சாப்பிட்டு பாக்கல. இவர்கள் அப்படி சாப்பிடுவார்கள் போல் இருக்கிறது. குடிக்க சாயம் தேத்தனி, நாங்க வெறும் தேத்தனின்னு சொல்லுவோம், பிளேன்டி என்றும். குடிக்க சாயமும் இஞ்சி போடு. அடுத்து பனங்கட்டி துண்டு பக்கத்துல வச்சுட்டு பாத்தீமா துண்டு போட்டு சொல்லுங்க உள்ள மட்டு நகர் இடியப்பம் என்று. இப்போ சொல்லுவார். இப்போது கேட்டுத்தான் சொல்ல முடியும். திண்டு சொல்றேன்னா நீ ஒன்றில் நீங்கள் வந்து செய்து தரணும், இல்ல நாங்கள் உங்களிடம் வரணும். ஆகவே கேட்டு போட்டோம். உங்களுடைய கவிதையிலே இடியப்பத்தை நீங்க எப்படி செய்வீங்க, என்னென்ன வச்சு கொடுப்பீங்க, எப்படி என்னென்ன அதோட சிறப்பு, சாப்பிட்டு பக்கத்துல தண்ணி தேத்தண்ணி எப்படி இருக்கும், அதுக்கு இஞ்சி போட்டு நல்லா தானே இருக்கு. இஞ்சி போட்டு பக்கத்துல பனங்கட்டி தூண்டும் வச்சிருக்காரு. ஆகவே இந்த சேர்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்குது. ஓடிட்டாரு. இப்ப நான் பட்டேன். ஆனா நான் மட்டக்களப்பில தானே. ஓகே, அவர் மட்டநகர் தெரிவிக்கிறார். ஆமா ஆமா, அவர் மட்டநகர் பக்கத்துல இருந்து அவர் சொல்லுகிறார். சில இடங்களிலே வித்தியாசமான ஆனா இடியப்பம் உண்டுதான். இவர் சொன்னது மாய்த்தாண்டியும் அவிக்க கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. மற்றபடி அரிசி தனி வெள்ளமா மற்றது உடனே இடிச்சு அடிக்கிறது, மெல்ல வறுத்து போட்டு செய்யலாம். அப்படி சில கைப்பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம். இன்னுமே எங்களுக்கு இடியப்பமே தெரியாது என்று இருப்பவர்களும் இங்க இருக்கிறார்கள். வயது வட்டுக்க இருக்கும். ஆனா இடியப்பம் அது என்ன ஒருக்கா கேட்டா செய்யறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வராதுன்னு சொல்லுவாரு. அந்த புள்ளிகளுக்கு அதை கண்ணிலேயே காட்டியே இருக்கிறார்கள். உண்மையில நல்ல இடியப்பம் என்றது சிலருடைய கொஞ்சம் வயதுகள் போகின்ற போது செமிபாடு இல்லாத காலங்கள்ல இந்த இடியப்பம் கேட்பார். இடியப்பம் என்றா 2 சாப்பிடலாம். வயது போனவர்களுக்கு எல்லாம் அந்த ஒரு சொதியும் இடியப்பமே பிற்காலங்களில் அவர்களுடைய காலத்தை ஓட்டுவதற்கு வேற பாமுகத்திலயா வெளியிலயா தெரியல. இடியப்பவே நான் விக்கிறதே இல்லைன்னு அது தெரியாது என்று சொன்னேன். பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான விருப்பம். வெளியிலயா உறவுக்கார தெரியல. என்ன ஒரு நாள் செய்தவரம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அது ஒன்றுமே இல்லை. மிக இலகுவான ஒரு ஆனால் பிழைச்சா என்ன 2 நாள் பிழைச்சா 3 நாள் சரியா வந்துடும். எதுவுமே தெரியாது. பிடிச்ச ஒரு விஷயம் வீட்டுல பிள்ளைகளுக்கு பிடிக்கணும், அதை நாங்க செய்து கொடுப்பதுல என்ன கஷ்டம் இருக்குது. அப்ப இப்ப இந்த பாத்திமா செய்கிறார் கூட வஜிதா சொல்லி கொடுக்கிறார். ஆகவே இதை கேட்டு எத்தனை பாத்திமாக்கள் நீங்கள் பழக போறீங்க இடியப்பத்தை என்று நாங்கள் ஆவலோடு அதோடு இன்னென்ன சேர்க்கலாம். எங்கள் பக்கத்துல நம்ம அந்த சின்ன குழந்தைகளோட அவசரமா காலையில சாப்பாடு கேட்டால் எங்களோட சித்தியோரால் அவ அப்படித்தாங்க ஒரு இடியப்பத்தை எடுத்து கொஞ்சம் பசுப்பாலையும் போட்டு கொடுப்பா. அதையும் சாப்பிட்டு போனார். அவர்களுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயது போனவர்களுக்கு ஒரு சொதி இடியப்பம். அது ஒரு அன்றைய காலத்துல ஒரு நிறைவான உணவாக இருந்தது. இன்றும் இங்கும் சிலர் ஒவ்வொரு நாளும் விரல் எடுத்து பிழிஞ்சு மினைக்கிட முடியாது. ஒரு 2 நாளைக்கு சேர்த்து செய்து வைக்கலாம். இடியப்பம் செய்ய தெரிஞ்சாது கை சிலட்டுக்கு நோகிறதுன்றது ஈஸி. உண்மை இல்ல, அதுக்கு பதங்களை நாங்க சரியா நல்ல மாதிரி. பதம் தான் சிலருக்கு அரிசி பிரச்சனை, அரிசி மா பிரச்சனையும் மாறுது. தொடர்ந்து இந்த மாவுல செய்தவர்களுக்கு இன்னொரு மாவுல செய்யக்குள்ளையும் தெரியல. அப்படி எனக்கும் வந்தது. அது மாக்கள்லயும் பிரச்சனை இருக்கோ தெரியல. இருக்கும். ஆனால் எப்படி ஒரு நாள் நாங்கள் அதோட பழகி பார்க்க வேணும். மாவென்றால் எடுத்த வச்சுக்கு 4 மணி இல்ல ஒரு கொஞ்சத்தை எடுத்து செய்து பார்க்கலாம். அதுவும் ஆகவே இப்போ கவிவரியிலே இவர் சொன்னது கிராம விளக்க பாணியிலே இந்த சொற்களை எடுத்து சில விடயங்களை எங்களுக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் கிராமத்திலே இப்படித்தான் செய்வோம். இது ஒரு என்ன பொறுத்தவரை இது ஒரு வீட்டுக்கு விருந்தாளிக்கு கொடுக்க போறீர்களா, இல்ல ஒரு கடையில கூட ஒரு சாப்பாடு கடையில
இப்படி இப்படி எல்லாம் சேர்த்து சாப்பிட கொடுக்குறார்களா? 2 பக்கங்களும் இருக்கு. அவர் குடும்பத்துக்கு எது காணாது அவரு செய்யறது. அப்படி நிறைய பேர் அவர் சொல்லுவார். எப்ப உறவுகளுக்காக சொல்லுவேன். அவர் 8 சகோதரங்களை 8 அவங்களுக்கு பிள்ளைகள் அவங்களுக்கு பிள்ளைகள் அப்ப என்னதுக்கு ஒரு கிராமிய அங்க ஒரு குடும்பத்துல இருக்கக்குள்ள என் கடைக்கு கொடுக்குறது. அதை விட பெருங்குடும்பங்கள்ல இருக்கீங்களா அந்த பெரிய நிறைய பேர் இருக்கீங்களா கொஞ்சம் பஞ்சு போடுவாங்க. இடியப்பம் புளிகிறது நிறைய செய்யறது கஷ்டம். அது நிறைய அது கொஞ்சம் அது ஒரு சிக்கல் தான். ஆனா மாறி மாறி உதவி செய்ய 2 கை சேர்ந்து புளிஞ்சா மாறி மாறி. எனக்கு ஒரு அது இடியப்பம் புளிய எனக்கு ஒரு ஞாபகம். எங்க ஊர்ல என்னுடைய அக்கா ஒரு அக்கா மாவு கொஞ்சம் பிழைச்சிட்டு அவ கொஞ்சம் சின்ன எல்லாருமே நாங்க சின்ன 15 வயது இருக்காருன்னா அவருக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஏதோ கூட விட்டுறார். பாவம் கஷ்டப்பட்டு எனக்கு மாவை கொட்டக்கூடாது. அப்போ நாங்க அந்த இப்ப எல்லாம் சில பதம் விளைச்செல்லாம் தூக்கி எரிஞ்சு கொண்டு போவார்கள். நாங்கள் ஊர்ல அப்படி இல்லை. கஷ்டப்பட்டாலும் புளிஞ்சே முடிக்கணும்னா நல்ல கஷ்டப்பட்டு ஒரு இடியப்பத்தை புளிஞ்சு வந்தேன். நான் தூக்கி அடுப்புல வைக்கிறேன்னா அது அப்படியே சாம்பலுக்கு விழுந்துருச்சு. அப்போ இப்பவும் அது இன்னைக்கு கவலைப்படுறேன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு புளிஞ்சு தேடிக்கு அதை தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு முடியாம போச்சு. அப்படி கஷ்டப்பட்டு கூட நாங்க ஒரு கொஞ்சத்தையும் வேஸ்ட் ஆக்காம கடைசி இடிப்போம்னால அதை வலிச்சு ஒரு மாதிரி பிழிஞ்சு அவிச்சு எடுத்துடுவோம். ஆனா ஊர்ல நான் நிக்கும் பொழுது தம்பிர வாய்ஃப் காலையில 2 வரை காணும். அப்புறம் பார்த்தா 10 நிமிஷத்துல வர இடியப்பம். அப்ப போய் சாப்பிட்டுட்டு போனா அங்க தட்டு மில்ல ஒன்றும் இல்லை. இடியப்ப தட்டுகள்ல ஒன்றையும் காணும். நாங்கிட்ட தட்டு இல்லாம என்ன இடியப்பம் வச்சுனீங்கன்ட்டு என்ன செய்யறாருன்னா அந்த ரைஸ் குக்கர் இருக்கு தானே அதுக்குள்ள ஒரு ஸ்டீமர் ஒன்று வரும் அதுக்குள்ள வைக்கிறதுக்கு புளிஞ்சு போடுறாரு. அதுலயே நேரடியா புளிக்கிறாங்க. ஓ அதுலயே புளிஞ்சு 2-3 புளிக்கலாமா? அதுக்குள்ள ஒரு 5-6 புளியலாம் நினைக்கிறேன் நான். அது பெருசு பெருசு பெரிய ரைஸ் குக்கர் இருக்கு தானே. ஓ அதுக்குள்ள நான் எனக்கு ஒரு இப்படி 6 செய்யலாம் நினைக்கிறேன். அப்ப அதுக்குள்ளேயே புளிஞ்சு 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 விட்டுட்டு அப்படியே மூடி விட்டா வருது தட்டுக்கள் ஒரு வேலை. இதை எப்படி பாவிப்பதுன்றதும் ஒரு நுட்பம் தான். என்ன தட்டுக்கள் ஒரு வேலையும் இல்ல. அப்ப நிறைய அவிக்கிற இல்ல தானே ஓரளவுக்கு அன்னைக்கு அது ஓகேயா இருந்தது. ஈஸியா இருந்தது. அப்ப சொன்னாரு இல்லாதான் தட்டு விட்டலாம் இதுக்கெல்லாம் போட்டு அப்படியே கடா வேண்டு. சிலர் முறுக்கு பாருங்க நீங்க எண்ணெய்க்குள்ளி அப்படி நேரடியா புளி வேற தண்ணி எண்ணெய்க்குள்ள நேரா. அப்ப அதெல்லாம் உண்மையிலே ஒரு கைவந்த கலை தான். அது கலைதான் உண்மையில கலைதான். இது தட்டு எண்ணெய் பூசி இதை அடுக்கி திருப்பி போட தெரியாது. போட்டா சட்டிக்குள்ள எண்ணெய் வராது நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் எல்லாமே கலை. அதெல்லாம் அதுக்குள்ளே புளிஞ்சு எடுப்பாரு. உண்மையில பார்க்க நல்லா இருக்கும். எங்களுக்கு எண்ணெயாண்டாலும் பயன்பாருது. எல்லாம் ஒரு கலை தான். கலையும் ஒரு தைரியம் சொல்லலாம். அது செய்வோம் நம்பிக்கை. ஆகவே வஜிதா அவனுடைய சமையலை பெரியவங்களுக்கு இடியப்பத்தை தொடங்கி நாங்களுக்கு எல்லாம் சுத்தி வந்திருக்கிறோம். இந்திய இடியப்பம் நாங்கள் இங்கும் அவிக்கிறோம் தான் உண்மையிலே கைய விடையில. ஆனாலும் சிலருக்கு இந்த திரும்ப ஒரு அவிச்சு பார்ப்போம் என்ற ஒரு உற்சாகத்தை தருகிறோம். ஆகவே ஒரு உணவுப் பொருளை கூட கவிதைக்குள்ளே கொண்டு வந்து அழகாய் வரிகளோடு தந்திருக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சாப்பிட்டுட்டு சொல்ல சொன்னீங்க, நாங்க கேட்டுட்டு சொல்றோம். பாமத்துல யார் ஒருவர் சொன்னது ஞாபகம் வருது இல்ல தனக்கு இடியப்பம் மாறதில்லைன்னு செய்யறலன்னு சொன்னவர். அதுக்கு காதல கேட்டுட்டு போட்டான்னு தெரியல. சிலவங்க பதம் பிழைக்கிறதான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தண்ணி இதை சொல்லுவார்கள் பதங்களை. சிலர் கொதிச்ச உடனே ஊத்து கொண்டுவார்கள். சிலர் சொல்வார்கள் சில பேருக்கு செய்து பார்த்தவரும் வச்சுட்டு செய்ய. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது கட்டுறது தானே பக்குவங்களும் இருக்கு. சரி நன்றி வஜிதா. இடியப்பமும் இறால் ஆணமும் அம்பலும் சாப்பிட்டோம். விரும்புகிறவர்கள் பாலையும் விட்டு தேனையும் விட்டு சாப்பிடும். இஞ்சி தேசாயா எல்லாமே நல்லா. நன்றி. படையலுக்கு நன்றி. இடியப்ப படையலுக்கு நன்றி. இப்பொழுது தாமரை இலை தலைப்படுத்து வசந்தா ஜெகதீசன் அவர்களுடைய கவிதை பார்க்கலாம். ஜெர்மனிலிருந்து வசந்தா ஜெகதீசன் அவர்கள். தாமரை இலை எல்லோருக்குமே தாமரை இலை தெரியும். சில தாமரை இலையில சாப்பாடுகள் சாப்பிடுற வழக்கம் சில இடங்களில் இருக்கிறது. இங்கே எதை உருவகமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். உறவாடும் உலகியலும் இதுவாகும் நடக்கும். உறவாடும் உலகியலும் இதுவாகும் நடக்கும். ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடும் சிறப்பு. எதிர்பார்ப்பின் முனைப்பிலே நடக்கிறது நட்பு. எதிர்பார்ப்பின் முனைப்பிலே நடக்கிறது நட்பு. எதுவாகும் உறவுக்குள் விரிசலே வெறுப்பு. எதுவாகும் உறவுக்குள் விரிசலே வெறுப்பு. தூது வெறும் வைபரில் எழுத்துக்களே ஏற்பு. தூரம் குன்றி வெறும் நாளாந்த அழைப்பு. தூது வெறும் வைபரில் எழுத்துக்களே ஏற்பு. தூரம் குன்றி வெறும் நாளாந்த அழைப்பு.
பேரமும் பாதையும் இன்றியே வாழ்வு, கேரமும் சாரமும் விவாதமாய் விதைப்பு. கல்வியின் முடிச்சிலே கணனியே நினைப்பு. கல்வியின் முடிச்சிலே கணனியே இணைப்பு. அறிவுசார் விருத்தியில் இல்லையே கணிப்பு. அன்றாடம் அறிதலில் முடியுதே படிப்பு. அன்றாடம் அறிதலில் முடியுதே படிப்பு. அனுபவ பட்டறிவு கிட்டாத வாழ்வு. அனுபவ பட்டறிவு கிட்டாத வாழ்வு. நீரோடு உறவாடும் தாமரை இலை போல், நீரோடு உறவாடும் தாமரை இலை போல பெற்றோரும் பிள்ளைகளும் இதுவாகி நடிப்பு. பெற்றோரும் பிள்ளைகளும் இதுவாகி நடிப்பு. இதுவானால் எதுவாகும் உறவுக்குள் பிடிப்பு. இதுவானால் எதுவாகும் உறவுக்குள் பிடிப்பு. நகர்கின்ற நாட்பொழுது சான்றாகும் விழிப்பு. நகர்கின்ற நாட்பொழுது சான்றாகும் விழிப்பு. இதுவேதான் எங்களுடைய கவிவரிகளில் இதுவானால், இதுவேதான் வாழ்க்கை என்றால் உறவுகளுக்குள்ள எப்படி பிடிப்பு வரும். தாமரையிலே தண்ணி போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தொடர்கின்ற உறவுகள் என்றால் இதுவேதான் வாழ்க்கை என்றால் எப்படி ஒரு பிடிப்பு வரும் குடும்பத்துக்கு. இதுவே எங்களுடைய நகர்கின்ற பொழுதுகளுக்கு சான்றாகிறது. ஆகவே விழிப்பு என்ற சொல்லிலே இவர் முடித்திருக்கிறார். விழித்துக் கொள்ளுவோமா அல்லது விழித்ததனால் இந்த வரிகள் வந்ததா என்றதாக நாங்கள் நோக்குகிறோம். இந்த உலகியலில் என்னென்ன நடப்பாக இருக்கிறது? உறவாடும் உலகியலில் இதுதான் நடப்பு. என்ன நடப்பு? ஒட்டியும் ஒட்டாமலும் உறவாடுகிறார்கள். எதிர்பார்ப்பின் முனைவிலே நட்பு நடக்கிறது. நட்பு எல்லாம் முன்ன சொல்வார்கள் எதிர்பாராமல் வருவது நட்பு என்றால் இன்று நட்பு எல்லாமே எதிர்பார்ப்பிலே தான் வருகிறது. உறவுகளுக்குள் விரிசல் வருவதால் வெறுப்பு வரும். எவ்வளவுதான் நண்பாக இருந்தாலும் கூட விரிசல் வருகிறது. அதுதான் நான் என்னுடைய வரிகள் கவி வரிகளை தொட்டு சென்றிருந்தேன். நாங்கள் எவ்வளவு பார்த்து பக்குவமாய் ஒவ்வொருத்தரை புரிந்து நடந்தாலும் இங்கு ஒரு இடத்திலே ஒரு உராய்வு வந்துதான். ஆகவே நாங்கள் எப்படித்தான் நாங்கள் நடந்தாலும் உறவுகளுக்குள்ள விரிசல் வந்து தூது வரும். இப்பொழுதெல்லாம் வைபர்லயே தான் தூது வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வைபர்லயே தான் அழைப்பு வருகிறது, தூது வருகிறது. தூரம் குன்றி வரும் நாளாந்த அழைப்பு. எல்லா அழைப்பும் டக் டக் டக்குன்னு வந்து விழுந்து விடும். ஏனென்றால் அது தூரம் குன்றிட்டு விட்டு விரல்களுக்குள்ளே தட்டி விட்டால் எங்களுடைய அழைப்புகள் எல்லாம் அப்படியே வந்து போகும். பாரமும் பாதையும் இன்றிய வாழ்வு காரசாரம் விவாதங்கள் தான் விதைக்கப்படும். வாழ்க்கையிலே காரசாரமான விவாதங்கள் விதைக்கப்படுகிறது. கல்வியின் முடிச்சிலே கணனியின் தொடுப்பு இணைப்பு. அந்த இப்பொழுது காலகட்டங்களிலே கல்வி எல்லாமே கணனியோடு கொண்டு இணைக்கப்படுகிறது. அதுதான் உண்மையானபடியா. அறிவுசார் விருத்தியில் இல்லையே கணிப்பு. அன்றாடம் அறிதலில் முடியுது படிப்பு. படிப்பு அன்றாடம் தெரிஞ்சு கொண்டே போறதுலதான் முடிஞ்சு கொண்டே போகிறது. அது ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், ஒன்றை அறிந்து கொள்கிறோம் என்பதிலேயே எங்களுடைய படிப்பு முடிந்து போய்விடுகிறது என்கிறார் இவர். ஆனால் அங்கே அனுபவம் என்பது இல்லை, அனுபவப்படுவதாக இல்லை, எல்லாமே தெரியப்படுத்துவதாய் இருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்ல குறைபாடு இருக்கிறது இவர் பக்கமாக. எல்லாம் கல்வி என்பது ஒன்றை அதை தெரியப்படுத்துவதாக அமைகிறது. ஆனால் அனுபவமான பட்டறிவை தருவதற்கு ஒரு மூத்தவர்களோ அல்லது அதை சொல்பவர்களோ இல்லாமல் போய்விடுகிறது. இந்த எளியவர் பக்கம் இருக்கலாம். நீரோடு உறவாடும் தாமரை இலை போல. இப்பொழுது இந்த தண்ணிக்குள்ள உறவாடுகிற தாமரை இலை போல, தண்ணிக்கு தாமரையும் ஒட்டாமலும். இப்படித்தான் பெற்றோரும் பிள்ளைகளினுடைய வாழ்வே இதுவாக இருக்கிறது. இது ஒரு நடிப்பாக இருக்கிறது. உண்மையும் இதுவாகத்தான் இருக்கிறது. என்னென்றால் அப்படியே விரிசல்கள், விடுபாடுகள், இடைவெளிகள் கூடவாக போய்கொண்டே இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். அது குழந்தையில இறுக்க பிடிச்ச பிள்ளை, அம்மா அப்பா அண்ணன் இறுக்க கட்டி பிடிச்சதெல்லாம் இளம் வயதுகளோ எல்லாம் பெரியவர்கள் அவர்களாக போகிற போது விரிசல்களாக வந்து கொண்டிருக்கிறது என்பதாக இவர் சொல்லுகிறார். பார்ப்போம். இதுவே எங்களுடைய தொடர்கதையானால் எங்கள் உறவுகளுக்கு எப்படி பிடிப்பு வரும்? இதுவே நாங்கள் நாட்கள் நகருகின்ற போது நாட்பொழுதெல்லாம் சான்றாகி போயிருக்கிறது. இதுதான் குடும்பங்களுக்குள்ள விரிசல் அல்லது உறவுகளுக்குள்ள விரிசல் வருது என்றால் அது தாமரையிலே போலத்தான் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலே திரும்ப நாங்கள் அதை ஒட்டி கொள்ளலாம், இல்லை இங்கே நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்றால் சில வேளை அந்தந்த காலகட்டங்களை தவற விட்டு விடுகிறோம். அதனால அந்த இளம் இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கை முறை, இங்கத்த முறை அதை அப்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் அந்த அம்மா என்ற அணைப்பு, அப்பா என்ற நட்பு, தோழமை, அண்ணா தம்பி என்ற உருண்டு பிறண்டு தன்மை இவையெல்லாம் இல்லாமல் தான் போய் விடுகிறது. நம்மள தாயத்தில் அனுபவித்த பல விடயங்கள் இல்லை.
அதனாலே நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோமோ தெரியல. சில விளைவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது இந்த கவிஞருக்கு நாம் சொல்வது என்ன, இது இந்த நாட்டு நிலைக்கு நாமும் மெல்ல பழகத்தான் வேண்டும். இதுவேதான் தொடர்கதையாக போகிறது. நாம் வாழ்வில் இருந்து மெல்ல இவர்கள் வாழ்வை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னடா இதுதான் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு அம்மா அம்மா ஒரு நட்டுமாய்க்க ஹலோ அம்மா ஹலோ மம்மின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு ஹாய் மேம். ஹாய் மாமி. ஏன்னா நாங்க தாயத்துல அப்படி இல்லை. அம்மா இந்த வயதுல பார்த்தாலும் மடியில படுத்து கிடக்கிறதும் ஒரு வாய் தீட்டி விடுங்க அல்லது அவன் கோப்பைக்கு ஹாய் வச்சு சாப்பிடுற இதெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் இங்கு அப்படி இங்கு கை வைக்க மாட்டோம் அல்லது நாங்க கை வச்ச அவர்கள் அறிவிப்பா பாக்குற இதெல்லாம் இடைவெளிகள் தான் குறைவு இப்ப. தொடுகை இப்ப குறைஞ்சிட்டுது. சரியா குறைஞ்சிட்டு தன்மை மற்றது பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கூட வந்து உருண்டு அம்மாவோட மடியில் தாண்டு அதெல்லாம் சரியா அது இளையவர்கள் பக்கத்துல இப்ப பார்த்தா என்னன்னா வெளியில போனா விட மாட்டாங்க மேக்கப் வந்து கொஞ்சம் சிலருக்கு வந்து இப்ப வந்து பழக்கம் இந்த இதால உதட்டாலும் கொஞ்சம் பழக்கம் இருக்குது இப்ப சிலருக்கு. சிலர் சொக்கையோட சொக்கதானே. இப்ப சிலர் சொல்லுவாரு இவங்க கொஞ்சம் தேவையில்லை எங்கட மேக்கப் அழிக்கவும் தேவையில்லைன்றதும் இருக்கு. மற்றது கொரோனாக்கு பிறகும் ஒரு சில இளையவரை பார்த்திருக்கோம்னா வணக்கம் தான் சொல்றாரு. அப்படித்தான் இப்ப சிலருக்கு இருக்கு அந்த பழக்கம். அவன் சொன்னாரு இப்படி கடைப்பிடிச்சா என்ன மாதிரி கண்டுபிடிச்சாதான் என்ன இதை காட்டணுமோன்ற மாதிரி ஒரு சிலர் இல்லாமதான் போயிருக்கு. ஆமா அது கொரோனாவும் ஒரு காரணம். இருந்த நட்பை இருந்த பாதியையும் அது அது வந்ததால் இன்னும் நாம் தொலைத்துத்தான் விட்டுவிட்டோம். சரி எல்லாமே நன்மைக்குத்தான் அந்த அன்புவாவது மனதுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். வெளியிலே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் அந்த உண்மையான நேசம் வாசம் இருக்கணும். அதை வசந்தா ஜெயசனுடைய கேள்வி சரிதான். இப்படியே போனால் இப்படியாக உங்கள் வாழ்கிறது அப்படி போக வேண்டியதுதான். வாழ்க்கை ஓட்ட வேண்டியதுதான். அரைக்கட்டத்தை தாண்டி விட்டோம். ஆகவே அதை ஏற்றுத்தான் வாழ வேண்டும். அவர்கள் பக்கத்தில் அவர்கள் ஹாய் சொன்னா நாங்களும் ஹலோ பிள்ளை ஹலோ மகன் அதோட போக வேண்டியதுதான். ஹாய் மம் ஹாய் டாடி ஹாய் பிரதர் ஹாய் ப்ரோ நாங்களும் போக வேண்டியதுதான். சரி இப்ப 2 பேர் தான் வரியில் ஒருவர் காணொலியில் மூவர் தான். மற்றவர்களும் இணைந்து கொள்ளுங்கள். அவசர பொழுது இருப்பவர் நீங்க கவிதையை பற்றி பேச விரும்பினா நீங்கள் கவிதையை சொல்லி வணக்கம். கவிதை விரும்பினால் சரி. வணக்கம் வாணி. வணக்கம் சிவதர்ஷினி. முதலாவதாக சிவதர்ஷினி எல்லோருடைய கவிதை சொல்லிக்கு முன்னம் உண்மையாக நீங்கள் கவிதை வாசித்ததை விட உங்களை பார்த்து ரசித்ததில் நான் உண்மையாக மிக மிக ரசித்தேன். என்றால் இவ்வளவு தூரம் இந்த கவிதைக்குள்ள போய் இதை செய்ததை ரசித்தேன். மிக சிறப்பாக நேவிஸ்பிரிட்ஸுடைய கவிதை, நகுலாஸ்வநாதனுடைய கவிதை, வஜிதா முகமதினுடைய கவிதை, வசந்தா ஜெகதீசனுடைய கவிதை 4 கவிதைகளையும் மிக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நான் பட்ட ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது இனிக்க பேசி அனுபவத்தில் கண்டுக்கிறேன். மறுபக்கம் இனிக்க பேசுபவர்களிடம் நிறைய இருக்கிறது. இதை என் அனுபவத்தில் கண்டது. நம்பி நிறைய ஏமாந்த கதை இனிக்க பேசுபவர்களால் மட்டும்தான். ஏனென்றால் இந்த உடனே கற்று சொல்லுபவர்கள் அப்படி செய்வதை நான் காணவே இல்லை. என்றால் அவர்கள் உடனே கதைத்து விட்டு அதோடைய மறந்துடுவார்கள், அப்படியே போயிடுவார்கள். ஆனா இனிக்க பேசி கவுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மற்றது முதல் கவிதை பகுதி 1 மிக சிறப்பாக இருந்தது. அபிராமி மணிவண்ணனுடைய சூரியகாந்தி கவிதைக்கு அதிபர் நல்ல குரல் பாடினார். பாட்டு உண்மையாக நான் நன்றாக ரசித்தேன். அதையும் சொல்லிக்கொண்டு மற்றது வாழ்ந்தன லாபம் சொல்லும் போது உண்மையாக அந்த கருத்து எனக்கு பிடித்து கொண்டது என்னன்னா, நான் எனது அம்மாவையோ என்னுடைய அம்மாவினுடைய அம்மாவையோ நான் அரவணைத்து பார்த்திருந்தால் நிச்சயம் என்ன பார்த்து என் பிள்ளை அரவணைக்கும் என்ற இது கண்முன்னே கண்ட கதைகள் இருந்தார். என்ற எங்கள் வீட்டில் என்னுடைய அம்மாவின் தாயையும் என்னுடைய தந்தையின் தாயையும் நாங்கள் தான் வைத்து பார்த்தோம். அதே மாதிரி என் ஐயாவினுடைய தமக்கையை மகனும் மருமகளும் இறந்தவுடன் பேர பிள்ளைகள்லாம் அவரை வைத்து பார்த்து இறந்தது. ஆகவே அந்த பிள்ளைகள் பார்த்து பழகிற பிள்ளைகள் நிச்சயமாக தாய் தந்தையரை வெளியில் விட மாட்டார்கள். அப்படியே வெளியில் விட்டால் அதெல்லாம் விதி விலக்கு. ஆனா நிச்சயமாக எனக்கு அந்த
அவர் சொன்னது நல்லது, பிடித்து கொண்டது. மற்றது இன்றைக்கு கவிதையில பிடித்து கொண்டது என்னென்றால் அந்த கவிதையை மற்றவர்கள் அந்த சுட்டு ஆராய்ந்து அதுக்குள் உள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கவிதையை நராமோகன் அவர்கள் சொல்லியிருந்தது நல்லாக இருந்தது. மற்ற தன்னிலை மறந்ததேனோ அது, மற்றது இன்னும் ஒன்று சில விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு பட்ட தமிழ் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி என்ற மாதிரியான கவிதைகளையும் அவர் அப்படியே சுட்டு காட்டியிருந்தார். அதான் எனக்கு விளங்கியது. மற்றது சிவஞான சுந்தரம் ஐயாவை பற்றிய அந்த நானும் அவரை கேள்விப்படவில்லை. சிறுகதை முன்னோடி சிலவளை நாங்க படித்த காலத்துல அந்த சிறுகதையை படிக்காம விட்டுட்டேனோ தெரியாது. ஏன்னா எங்களை விட இளமையானவரோ என்று தெரியவில்லை. நீங்க கேள்விப்பட்டீங்களா சிவதர்ஷினி? இல்ல எனக்கும் அது ஞாபகம். அதான் என்னடா என்னுடைய வயதுக்கு நான் அதை கேள்விப்படவில்லை. வணக்கம் வணக்கம் தமிழர்க்கா. அத ஈழகேசரியோ அந்த பத்திரிகையில அவற்ற சிறுகதை முந்தி வந்திருந்ததான் அந்த வெள்ளி பாதரசம் அந்த தொடர் மாதிரி. சரி சரி, நான் சில வேளை அத பார்க்க தவறி விட்டேன். மற்றது ஈழகேசரியோ இது அது தெரியல. இருக்கலாம். மற்றது அந்த இதுவும் சொல்லியிருந்தால் எனக்கு உண்மையாக நராமோகனுடைய கருத்து நல்லா பிடித்தது. இறந்த பிறகு அவரை பற்றிய நல்லவற்றையும் நிச்சயமாக சொல்லத்தான் வேணும், ஆனா செய்த தவறுகளையும் சுட்டி காட்டத்தான் வேணும். அது யாராக இருந்தாலும் அதை நானும் வரவேற்கிறேன். இப்ப உண்மையாக சொல்றேன், என்ன ரப்பு இருந்தா கூட நான் செய்த தவறுகள் சுட்டி காட்டினாதான் மற்றவர்கள் அதிலிருந்து சரி இவர் இப்படியும் இருந்திருக்கிறார் என்று நிச்சயமாக தெரிய வரும். அதுல பிழையிடம் சொல்ல தேவை. அது என்னுடைய கருத்தும் அதற்கு உடன்படுகிறார். ஏனென்றால் நான் சில இடங்கள்ல பார்த்திருக்கிறேன், நிறைய உதவி செய்தவர்களை தள்ளிவிட்டு கடைசியா நிற்பவர்கள் கொடி பிடித்தவுடன் இவர்கள் அவர்களையே தூக்கி பிடிப்பதையெல்லாம் கண்டிருக்கிறேன். அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி மன்னிப்புடன் இப்போது பத்மலோஜியினுடைய நிகழ்ச்சியில நான் உண்மையாக இணைத்தேன். இதை முடித்து கொண்டுதான் வந்து தட்டி கொடுப்போம் என்று, என்றாலும் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். வாணி சிவதர்ஷினி மற்றும் வந்திருக்கும் பெரியவர்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரம் விஜய கௌரியம் இணைத்தபடி விடைபெறுகிறேன். நகுலா சிவநாதனுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம் சிவதர்ஷினி. நானும் நேற்று இரவு கவிதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிபர் அவர்கள் அப்படியே மிளகா பூசி தந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பான் தந்து விட்டார். திருப்பி மீண்டும் 2வது கவிதைக்கு எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். மற்றது இந்தியான் வந்த 3 கவிதையும் நல்ல காலம் தப்பிட்டுது, அங்கால போகாமல். இல்ல அவர்களுக்கும் ஆலோசனைகள் அடுத்தடுத்த கட்டங்கள் அது நல்லதுதான். அதுக்கேற்ற மாதிரி சாரி மன்னிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவட இடியப்பத்துக்கு காரம் கிடைச்சிருக்கு. அப்ப இடியப்பம் இல்லைன்னு யோசிச்சேன், அது கவிதையா இடியப்பம் வந்துட்டு. நானும் உண்டைக்கு இடியப்பம் தான் சாப்பிட்டேன். எல்லோருடைய கவிதையும் சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட தட்டி கொடுப்பும் மிக மிக சிறப்பாக நீங்க செய்கிறீர்கள் சிவதர்ஷினி. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இரவு செய்த நகுலாவுக்கும் வாழ்த்துக்களை கூறி கௌரியையும் நாங்கள் தேடியபடி அபிராமி குட்டிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி செல்வி. நன்றி நன்றி. வணக்கம். யாரோ சொல்ல போறீங்களா? இல்ல. வணக்கம். ஓகே, நன்றி. உங்களுடைய கவி தட்டி கொடுப்பு மிக அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடியப்பத்தை பற்றி கன நேரம் நல்ல ஒரு ஆய்வு நடந்துச்சு. இடியப்பத்தை அதிபரும் நகுலா அவர்கள் 2 பேர்ட்டையும் கேட்டுக்கொண்டிருந்தனால் அதுவும் அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு படைப்புன்றது சும்மா கவி வரியா இருந்துட்டு போகாமல் அது மற்றவைய தூண்ட ஊக்குவிக்க அந்த அது நேர்மையான வரிகளா எனக்கு தென்பட்டது.
அதுக்கு அதே மாதிரி நகுலா அவர்களை நல்லா தட்டி கொடுத்திருந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கவி படைத்த அத்தனை பெற்ற கவிதையும் அவர்களுடைய பாணியில சிறப்பா இருந்தது. அதுக்கு அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பு. விடாம தொடர்றதும் ஒரு அழகுதான். அதுல நாங்கெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. அதை விட்டு போட்டுட்டேன் நான். எனக்கு தொடருங்க. ஒரு பிரச்சனையும் படிவாடி வந்தீங்க, அரைகுறையில விட்டாச்சு. இல்ல எழுதுறதுதான். இப்ப பஸ்ஸுக்கு இருந்து எழுதுற கவிதை எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும். என்னத்தை காண்றனோ அதை கவிதையா எழுதுறது. ஏண்டா இப்ப கவி என்றது எனக்கு ஒருக்கா நினைச்சிருந்தா அது அடுத்த முறை மறந்துடும். அப்ப சின்ன நோட் மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி இதா ஜாயின் பண்ணி வைக்கிறது. அன்றைக்கு ஒரு பூ ஒன்று பஸ் ஸ்டேஷனுக்கு ஹோல்டுக்கு முன்னால ஒரு இது ஒன்று இருந்துச்சு. அப்ப அந்த வீட்டுல ஒரு பூ, அது அந்த கவிதை சிரிக்காங்க, சும்மா ஒரு ஃபன்னா சொல்றேன். 1000 மலர்கள் ஆசையில் மலர, ஒற்றை ரோஜா ஓரமாய் இருக்க, காற்றை எதிர்க்க காம்பு அசைய, பெற்ற பரவசத்தில் மரங்கள் மகிழ, ஆராய் வாசம் மனம் இழுக்க, காலையில் மலர்ந்தது மாலையில் மரணித்து, சோலையில் கவர்ந்தது ஓரத்தில் உறங்குது. பூவை போன்ற பூவியரை மதியுங்கள், சருகாய் இதயத்தை வார்த்தையால் கொள்ளாதீர்கள். பஸ்ல இருக்கே எழுதினது செவ்வாய்க்கிழமை. ஒரு வடிவான பூ, ரோஜா பூ இல்ல, நீங்க இதை கண்டிருப்பீங்க அந்த பூ. நான் ஒரு நாளைக்கு அதை படம் எடுத்துட்டு வரேன். அது கொஞ்சம் அந்த பெரிய பூ பார்த்தா சூரியகாந்தி மாதிரி ஒரு மஞ்சள்ல இருக்கும் அது. ஆனா அந்த பூ அவ்வளவு வடிவா இருக்கும். அது சிலர் வந்து அதை புடுங்கி கொண்டு போறது. அந்த இதெல்லாம் அப்படி அதுல அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் இருக்குதானே, அது அப்ப அதை நான் அதுல நின்று பார்த்துட்டு, அது அந்த ரோஜா மாதிரி, அது நான் ரோஜான்னு போட்டது. பட் அது ரோஜா இல்ல, அந்த பூன்ற பேர் எனக்கு தெரியல. அது ஒரு காட்டுப்பூ மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் அது உண்மையா அது ஒரு ஓரமா அது எவ்வளவு அழகா இருக்குது. அந்த பூ மாதிரி தான் எங்கட வாழ்க்கையுமே. அந்த வாசம் எங்களை இழுக்குது. ஆனா சிலருக்கு அந்த வாசத்தை பார்த்தோன்னே பறிக்க மனம் வராது. எங்க வீட்டுல நான் ரோஜா புடுங்குறதே இல்ல, சாமி கூட வைக்க மாட்டேன். ஆனா வேர் சொல்லி பேசுறது, வாங்கி மட்டும் வைக்கிறீங்களே அது உங்களுக்கு அழகா இல்லையா, அது எந்த வீட்டு ரோஜா இந்த மாதிரி. அந்த மரம் அதை பிரசவிக்குது இல்லையா தானே, அதை பெற்றெடுக்குது. அந்த பூவை நான் புடுங்கி ஏன் வைப்பாது, அந்த மரங்களுக்கு அதை அப்படி எடுத்துலாம். பெற்ற பரவசத்தில் அந்த மரம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா அந்த பூவுக்கு ஒரு மகிமை வரேன்னு நாங்க வச்சதான் வடிவா இருக்கு. பூ வச்சா பூவைக்கு மதிப்பு. பூ வச்சா அந்த பூவே இருக்கு மதிப்பும். அந்த பூ 2-3 நாளைக்கு பிறகு புடுங்கி வைக்கலாம். நான் உடனே சாமிக்கு வச்சிருவேன். எந்த பூவா இருந்தாலும் வச்சுட்டு, ரோஸ் குறைவு பூக்குறது இருந்தாலும் ஒன்றை பிடிங்கி தலையில பூ மாறித்தான் இங்க போறது. சரிதானு பாருங்க. சரி சரி, இந்த பூ இந்த பூ இது எங்கட வீட்டு கார்டன். இதெல்லாம் புடுங்குற இல்ல, பாவமா இருக்கும் எனக்கு. அதை என்ன புடுங்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இல்ல, ஒன்று இருந்தா அப்படி சொல்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணலாம். பலது இருந்தா சரி, என்னையும் எடுத்து 4 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் படுத்துங்களேன்னு சொல்லும். ஆனா இத மாதிரிதான் அந்த நான் சொன்ன அந்த பெரிய ரோஜா, அந்த பெருசு நல்ல பெரிய கொத்தா இருக்கும். அது அந்த இலைகள் எவ்வளவு பரவசத்துல இருக்கேன். அதுவும் அந்த மழை துளி எல்லாம் பட்டு அது ஒரு அழகுதான். அப்ப அந்த மரங்கள் அவ்வளவு பரவசத்துல இருக்கே, அது ஏன் நாம போய் அதை பறிக்கிறது என்ன சொல்றியா. இது அன்னைக்கு பஸ் கோட்ல இருக்கே அந்த மரத்தை. இந்த கவிதையை பதிந்து விடுங்கள் பாமோ பக்கத்துல. உங்களுக்கு ஒரு இலக்கம் விட்டு அழகான கவிதை, நல்ல சிந்தனையை சிறப்பான பெண்களுக்கு பூவைத்தான் சொல்றாங்க ஒரு பொருளா. அந்த பூவை மாதிரி அதை மதியுங்க, வார்த்தைகளால கொள்ள வேண்டாம். ஒரு விஷயத்த செய்ய இப்ப எல்லாம் ஆண்கள் எதிரி இல்ல, பெண்களுக்கு பெண்கள்லாம் எதிரி. பிடிச்சவர்கள் அசைவாடுறது எல்லாம் அவர்கள் தான். இப்ப எல்லாம் கூடி கொண்டு போகுது. அவர்கள் தங்கட வாட்டில் இருக்கிற ஆண்கள் இவர்கள் தான். எத்தனையோ பேர் நாங்க என்ன பேர் ஜான்சி ராணி அது இது எல்லாரையும் சொல்லி கொண்டு வரோம். பட் எங்களுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே. புறாமராணிய அதான் அங்க ஜான்சி ராணி, இங்க புறாமராணியிலும் ஒரு வைக்கிற புத்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, டக்கண்டு முகம் மாறுற மாதிரி அந்த ஒவ்வொரு கதைகள் சொல்லி செய்வாரு. மட்டம் தட்டுற பழக்கம் எல்லாரும், மட்டம் தட்டுறா கூட. பள்ளிக்கூடம் போகணும். ஓகே, மிக்க நன்றி. நன்றி, 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 வணக்கம்.
கவிதை நேரம் நிறைவுக்கு வருகின்றது. பகுதி 1 நகுலா அஸ்வநாதன் அவர்கள், நனாமோன் அவர்கள், பகுதி 2 சிவதர்சினி ராகன் அவர்கள். நன்றி, வணக்கம். மன்னிப்புடன்